சீஷர்கள் என்று அழைக்கப்பட்ட மக்களை போயிட்டு என்ன பண்றாரு, நீ அப்போஸ்தலர்ன்றாரு. ஏன்? சீஷன்னா பின்னால வந்துட்டு இருக்கவன், ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரவன், குருவை ஃபாலோ பண்றான். அவனை பார்த்து இப்ப என்ன சொல்றாரு, நீ முன்னால் அனுப்பப்படுவாய் அப்போஸ்தலர், மற்றவர்களை வழி நடத்துவாய் அப்போஸ்தலர். அவர் சொன்னதுனாலே நாளைக்கு அவன் அப்போஸ்தலனா ஆயிடுறான். குரூப்பினுடைய அந்த அந்த 12 பேர் சாதாரண மக்களா இருந்திருக்கலாம். ஆனா இவர் என்னைக்கு அந்த சீஷர்களை பார்த்து அப்போஸ்தலர்கள் என்று பேரிட்டாரோ அன்றைக்கே ஒரு காரியம் நிச்சயமாயிடுச்சு. ஒரு நாள் இவங்க எல்லாம் பெரிய பெரிய அப்போஸ்தலராய் நிற்பார்கள், பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். தனிப்பட்ட ஆளுனுடைய பேரை மாத்துறாரு. சீமோனை பேதுரு என்று பெயரிடுகிறார். பேதுருவுக்கும் கண்மலைக்கும் ரொம்ப தூரம். கண்மலைனா அசைக்கப்படாத ஒரு ஸ்டெடியா இருக்கிற ஒரு ஆள். பேதுரு ஸ்டெடியாவா இருந்தாரு. ஆனா இயேசு ஸ்டெடி ஆகும்படி தான் பேரை மாத்தினார். ஏன்னா இவர் என்னைக்கு பேதுருவை பார்த்து கண்மலைன்னு நான் சொன்னாரோ அன்னைக்கே ஒரு காரியம் நிச்சயமாயிடுச்சு, இவன் ஒரு நாள் கண்மலையை ஆயே தீருவான். ஏன்னா இவர் கண்மலைன்னு சொல்லிட்டா அது அப்படியே நடக்கும். ஒருத்தர் பேரை மாத்துறாருன்னா அவங்க அடையாளத்தையும் மாத்துறாரு, அவங்களுக்கு ஒரு பவர், இது வரைக்கும் இல்லாத பவரையும் கொடுத்து வேலை செய்ய தொடங்கி விட்டுறாரு. ஒரு நாள் அது வெளிப்படும். பேதுரு பாருங்க, இதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா பேதுருடைய ஃபால்ட் எல்லாம் வரும். இயேசு 3 முறை மறுதளிக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் கண்மலையாக நிற்கிறாரு, ஸ்டெடியாக நிற்கிறாரு, ஆதி திருச்சபையினுடைய தலைவராக நிற்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை முடிகிறப்போ சொல்கிறாங்க, பாரம்பரிய சரித்திரம் சொல்லுது, அவர் அப்போ கேட்டாங்களாம் இயேசுவை மறுதளிங்கன்னு, திரும்ப டிமாண்ட் பண்ணாங்களாம், இயேசுவை மறுதளிங்கன்னா கொன்றுவோன்னு. அவர் இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் எப்படி மரித்தாராம், சிலுவையில் தலையில் தொங்கினாராம். 3 முறை மறுதளித்த பேதுரு கடைசியில் மறுதளிக்கவில்லை, ஸ்டெடியாக இருந்தார். நீ என்ன பண்ணுறியோ பண்ணு போ, கண்மலை ஆகியாச்சு. இது யாருங்க இப்படி ஆக்கினது? இதனுடைய விளக்கம் வேணும்னா விளக்கம் இயேசு அழைச்சார், இயேசு உண்டாக்கினார், இல்லாததை உண்டாக்கினார், இயேசு பேரையே மாத்தினார். எல்லாம் சொல்லுவோமா? இயேசு அழைச்சார், இயேசு உண்டாக்கினார், இயேசு பேரை மாத்தினார். அவர் அழைக்கும் போது அது உண்டாயிடும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அவர் அழைச்சார்னா அந்த அழைப்பை கீழ்பட்டு வந்தாலே போதும். அந்த அழைப்புல என்னென்ன செய்யணுமோ அது செய்ய வேண்டிய அத்தனை கிருபையும் ஆற்றலும் அந்த அழைப்புக்குள்ளேயே கொடுக்கப்படுது. பேதுரு ஞாபகம் அவங்களுக்கு, படகுல போயிட்டு இருக்கப்போ இயேசு நடக்கிறாரு கடல்ல. பேதுரு அதை பார்த்துட்டு நானும் வரலாமான்னு இயேசுவை பார்த்து கேட்கிறாரு. இயேசு என்ன சொல்றாரு, வா, வெறும் அவ்வளவுதான், வா.